திருக்குறுங்குடி பகுதி 2. இந்த கோவிலில் நரசிம்மரோட சன்னதி வந்து எப்பயுமே திறந்திருக்கும். ஏன்னா அவர் தான் காவல் தெய்வமாக. இங்கே காலவர் பைரவர் சன்னதியில் 2 தீபம் ஒரு விளக்குலையும் இன்னொரு ஒரு தீபம் ஒரு விளக்குலையும் இருக்கும். இந்த 2 தீபம் எப்பயுமே ஆடாமல் அசையாமல் அப்படியே இருக்குமா. அந்த மேலே இருக்க தீபம் மட்டும் அவர் முகத்துக்கு நேராக இருக்கிறதுனால அவர் மூச்சு விட்டுட்டு இருக்கிறதால அந்த தீபம் மட்டும் ஆடிட்டு இருக்கும். வேறு எங்கேயுமே காத்து போகிற இடமே கிடையாதான். அப்புறம் இங்கே பாருங்கள், இதுதான் வந்து எம்பெருமானார் சன்னதி, அது ராமானுஜரோட சன்னதி. இந்த கோவிலில் ராமானுஜர் அவரோட சீடரான வடக நம்பிக்கை எப்பயுமே திருமணிடுறது வழக்கம். ஒரு தடவை திருக்குறுங்குடி நம்பியே ராமானுஜரோட சீடர் மாதிரி வடக நம்பி போல வந்து அவர்கிட்டேருந்து திருமண் சாத்திண்டு அவருக்கு கைங்கரியம் செஞ்சதாக சொல்கிறார். அது இந்த இடத்துல அந்த பாறை ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து எல்லாருமே பார்த்தோன்னா கொண்டாடி கழிச்சு பார்த்தா அந்த வடக நம்பி அங்கே காணுமா. கோவிலில் போய் பார்த்தோன்னா பெருமாளுக்கு திருமணிட்டு இருக்குது, அந்த ஈரங்கலையாமல் இருக்கிறது. அதை பார்த்து எல்லாருமே மேலி சித்து போனாலாம். இது ஒரு ராமானுஜர் இங்கே வடக நம்பி இருக்கார். இந்த இடத்த தான் அது அவர் பண்ணினது. இது எல்லாரும் திருக்குடுங்க வந்தனா இந்த இடத்த மறக்காமல் பாருங்கோ. இங்கே ராமானுஜருக்கு தனி சன்னதியும் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம். சுற்றி வர நந்தவனங்கள்லாம் இருக்குது. இந்த இடத்த பார்க்குறதுலாம் நமக்கு ரொம்ப விசேஷம். ரொம்ப புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் இந்த இடங்கள்லாம் நம்ம பார்க்க முடியும். இந்த நந்தவனத்தோட இந்த ராமானுஜரோட சன்னதியும் ரொம்ப அழகாக இருக்குது. திருநெல்வேலியிலேருந்து 45 கிலோமீட்டர் திருக்குறுங்கி இருக்குது. இங்கே வாங்கோ, எல்லோரும் பாருங்கோ. வணக்கம்.